பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1, 2, 6, 3, 3 சென்னை எழும்பூரிலிருந்து மதுரை வழியாக திருநெல்வேலி செல்லும் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் 7வது பிளாட்பாரத்திலிருந்து 8 மணி 10 நிமிடத்திற்கு புறப்படும். ஹாய். ஹாய். இங்க உட்காருங்க. தேங்க்யூடா. அப்படி செல்லமா சொல்லலாமா? நீ அப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெயின் டிராவலிங் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? அம்மாடா. உன் கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம். போடாடே. கவிதையின் தலைப்பு தொடர்வண்டி. சிக்கு புக்கு என்கின்ற பயணத்தில் என்னுடைய இதயம் திக்குமுக்கு ஆடியது. அழகும் அமைதியும் நிறைந்த பலரை சந்திப்பதற்கு ஒரு அழகிய வாய்ப்பு என்னுள் பிறந்தது. புதிய உறவுகள் என்னை புத்து ஏற்படுத்தியது. தொடர்வண்டி பயணத்தில் பழகிய நட்பு என்னுள் தொடருமா என்பதனை எண்ணி பார்க்கையில் என்னுள் துயரம் பிறந்தது. விழுப்புரத்தில் ஒரு மனிதன் வீழ்த்திரையை துடைத்து கொண்டு வேகமாய் எழுந்தார். நண்பா, நன்றி என்று தன்னுடைய நாவால் உரைத்தான். நானும் நலிவடைந்தேன் உணர்ச்சியாய். ஒரு நண்பன் என்னை விட்டு பிரிவது எண்ணி உயிர் மூச்சு அடைந்தேன். கடந்து போனது எண்ணி கவலைப்படாதே என்கின்ற விதமாய் புதிய நண்பர்களின் கூட்டம் பூத்து குலுங்கியது. ஆரம்பத்தில் புகைச்சலாயிருந்தாலும் பின்னர் அவர்களால் நான் புத்துயிரடைந்தேன். விழுப்புரம் வந்ததும் வேகமாய் வீழ்த்தெழுந்தேன். பின்னர்தான் உணர்ந்தேன், இது விழு புற என்று. விழுப்புரத்துப்புறத்தில் வித்தியாசமான மனிதர்கள் பலர் ஏறினர், பழகினர், பாங்காய். அவர்களது வார்த்தையை என்னுள் பகிர்ந்து கொண்டனர். என்னுள் இருந்த பயம் விழுப்புரம் விட்டு விலகியது. வருவதை எண்ணி வருத்தப்பட்டேன். வந்தது திருச்சிராப்பள்ளி என்றால் மரியாதை. என்னையும் அவர்கள் மாண்புமிக்க மனிதனாய் நடத்தினார்கள். என் மனதிற்கு ஏற்றவாறு திகைத்து போனேன். தீர்மானம் எடுத்தேன். இப்பகுதி மக்கள் திறன் பெற்றவர்கள் என்று நித்திரைக்குச் செல்லலாம் என்று நினைத்தேன். என்னை நிலைகுலைய வைத்தது. அடுத்த நிறுத்தம் திண்டுக்கல். என்னை தின்பது போல் சுட்டெரித்தது. திறன்மிக்க மனிதர்களால் நான் திருப்தி அடைந்தேன். பூட்டு மட்டும்தான் எல்லோருக்கு ஃபேமஸ் என்று நினைத்தேன். பூகம்பமும் கூட இங்குதான் ஃபேமஸ் என்பதை பின்னர்தான் உணர்ந்தேன். மதுரை வந்தது மல்லிகைப்பூன் மனம் வீசியது என் மனையால். என்னுள் இல்லையே என்கின்ற உணர்வு என்னுள் மாற்றத்தை கொண்டு வந்தது. மறந்தேன் மல்லிகைப்பூவே. மனமகிழ்ச்சியோடு தொடர்ந்தேன். தொடர்வண்டியில் விருதுநகரில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடிவு செய்தேன். விளையாட்டாக அதையும் வாங்கினேன். வேதனை தரவில்லை. விசித்திரமாக புன்னகையை மட்டுமே எனக்கு தந்தது. கொஞ்ச நேரத்தில் கோவில்பட்டி வருவதை எண்ணி குதூகலம் அடைந்தேன். கொள்ளையில்லா ஆனந்தம். கடலை மிட்டாய் என் மீது என் கவனம் சென்றது. காசு கொடுத்து வாங்க எண்ணினேன். கோவில்பட்டியும் வந்தது. கடலை மிட்டாய் வந்தது. காசுக்காக வாங்கி கருத்து முறுக்கென்று கடித்தேன். சுவையை உணர்ந்தேன். சுறுசுறுப்பு அடைந்தேன். சாப்பிட்டு முடிப்பதற்குள் சட்டென வந்தது திருநெல்வேலி. பிறந்த மண்ணின் பெருமையை உணர்ந்தேன். பேரின்பம் கொண்டேன். அளவில்லா ஆனந்தம் என்னுள் ஆர்ப்பரித்தது. அதிசயமாய் தோன்றியது அதன் அழகு என் கண்ணுக்கு. பிறந்த இடத்தை விட்டு பிரிந்ததை எண்ணி பேரில்லா துன்பம் கொண்டேன். பலரும் இறங்கினர், நானும் இறங்கினேன். அப்பொழுதுதான் எனக்குள் தெரிந்தது, இவ்வுலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை. யாரையும் நிலையில்லா நேசித்து விடாதே. நேசம் உன்னை விட்டு பிரியும் பொழுது உனக்குள் பல வேதனைகள் வரும். அது உன்னை வீழ்ச்சி அடையச் செய்யும். இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமல்ல, உயிர் கூட. இந்த வாழ பழகிக்கொள். இருப்பதை வைத்து இன்பமாய் வாழும் உண்மைகளை புரிந்து.